வணக்கம். கதிர்மணி பார்வைகள் உங்களை வரவேற்கிறது. இன்றைய தொகுப்பினை வழங்குவது PF இன்பன். முக்கிய பார்வைகள். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா முன்னாள் கவர்னரும் பாரத முன்னாள் பிரதமருமான திரு மன்மோகன் சிங் மறைவுக்கு தங்கவயல் காங்கிரசார் இதய அஞ்சலி செலுத்தி ராபர்ட்சன்பேட்டை காந்தி சதுக்கத்தில் அவர் படத்திற்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நூற்றாண்டு விழாவையொட்டி தங்கவயல் தாலுகா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் வெற்றி விழா சிறப்பு கூட்டம் வழக்கறிஞர் ஆர் ஜோதிபாசு தலைமையில் நடைபெற்றது. கோலார் தங்கவயலில் முதலாக ஆக்வா அண்டர் வாட்டர் டூனர் எக்ஸ்போ மற்றும் ஃபேமிலி ஃபன் ஃபேர் எக்ஸிபிஷன் மக்கள் பயன்பாட்டிற்கு துவங்கப்பட்டுள்ளது. இந்த அதிநவீன கண்காட்சி வளாகத்தில் அகில இந்திய அண்டர் வாட்டர் கண்காட்சியில் சுரங்க அமைப்பு கொண்ட மார்க்கத்தில் பலவித கண்ணை கவரும் நீர்மூழ்கி உயிரினங்கள் குதூகல ஆட்டம் போடும் காட்சிகள், குழந்தைகள் கொஞ்சி விளையாட பலவித ராட்டினங்கள், ரயில் பயணம், கொலம்பஸ், வாட்டர் போர்டு என ஜனரஞ்சக பொழுதுபோக்கு அம்சங்கள் இடம்பெற்றுள்ளது. அத்துடன் ஹேண்டிகிராஃப்ட் கைவினைப் பொருட்கள், உணவு வகைகள் என பலவிதமான கைவினைப் பொருட்களுடன் கண்காட்சி துவங்கப்பட்டுள்ளது. தங்கவயல் பொதுமக்கள் இதனை பயன்படுத்தி கொண்டு பலவித ஜனரஞ்சக காட்சிகள் கண்டுகளிக்க அன்புடன் அழைக்கப்படுகிறார்கள். இடம் கோலார் தங்கவயல், பாலகிருஷ்ணா லேஅவுட், அசோகநகர் அருகில். வாருங்கள், கண்டு மகிழுங்கள், கனவுக்குள் மிதக்குங்கள். இந்திய திருநாட்டின் முன்னாள் பிரதமரும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவின் முன்னாள் கவர்னருமான திரு மன்மோகன் சிங் அவர்கள் காலமானார். அவருக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக தங்கவயல் தாலுகா காங்கிரஸ் கட்சி சார்பில் அஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது. ராபர்ட்சன்பேட்டை காந்தி சதுக்கத்தில் அவரது படத்தை அலங்கரிக்கப்பட்ட ரதத்தில் வைத்து சிறப்பு பூஜை செய்தனர். அதனைத் தொடர்ந்து அவருக்கு புகழாஞ்சலி சிறப்புரைகள் ஆற்றப்பட்டது. கட்சியைச் சேர்ந்த தலைவர்களே, நண்பர்களே மற்றும் யூத் காங்கிரஸ், லேபர் காங்கிரஸ், உமன் காங்கிரஸ், இப்படி எல்லா காங்கிரஸ்காரும் இன்னைக்கு நம்ம இங்கே ஒன்னா கூடியிருக்கோம்னு சொன்னா, நம்முடைய முன்னாள் பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் இறந்து விட்டதால், நேற்று சரியாக 9 மணி அளவில் இறந்து விட்டதால் அவர்களுக்காக இங்கே நாம் ஆழ்ந்த இரங்கல் கூட்டத்திலே அவருடைய படத்தை திறந்து இங்கே வருகை தந்த நம்ம பிளாக் பிரசிடென்ட் முளையமுத்து அவர்களுக்கும் மற்றும் நாம் சொன்ன மாதிரி யூத் காங்கிரஸ், பேரண்டியல் காங்கிரஸ், லேபர் காங்கிரஸ் அனைத்து தலைவர்களுக்கும், ஏன்னா தனியார் பேர் சொன்னா தப்பா ஒருத்தர் தப்பா எடுத்துக்கோங்க, அனைவருக்கும் இந்த நேரத்திலே நான் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நம்முடைய மன்மோகன் சிங் அவர்கள் ஒரு பொருளாதார நிபுணர், உலகம் அறிந்த ஒரு பொருளாதார நிபுணர். சந்திரசேகர் அவர்கள் நமக்கு பிரைம் மினிஸ்டர் இருந்தப்போ நம்முடைய இந்திய நாட்டு பொருளாதாரம் ரொம்ப கீழே போயிடுச்சுங்க. எப்படிப்பட்ட ஒரு நிலைமைனா, அந்நிய நாட்டில் போய் நம்ம கடன் கேட்குற அளவுக்கு, கையை நீட்டுற அளவுக்கு ஒரு கீழ்த்தரமான ஒரு நிலைமை நம்ம உருவாச்சு. அந்த நேரத்தில் யூபிஏ கவர்மெண்ட் வந்ததும் சோனியா காந்தி அவர்கள் பிரைம் மினிஸ்டர் ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. ஆனால் வயிற்றெரிச்சல் பிடிச்ச அரசியல்வாதிகள், எதிர்கட்சிக்காரர்கள் அதை ஜீரணிக்க முடியவில்லை. சோனியா காந்தி பிரைம் மினிஸ்டர் ஆனா எப்படி அப்படின்ற ஒரு கெட்ட எண்ணத்துல அதை தடுக்க தேவையான ஏற்பாடுகளை செய்தார். அந்த நேரத்திலே நம்ம தான் மெஜாரிட்டி இருந்தோம், ஒன்றும் பண்ணிருக்க முடியாது. இருந்தாலும் சோனியா காந்தி ஒரு டிசிஷன் எடுத்தாங்க, நான் விட்டு கொடுக்குறேன் என்னுடைய பதவியை. ஏன்னா காங்கிரஸ்னாவே விட்டு கொடுக்குற மனப்பான்மை தான். அவங்களுக்கு ஒரே குறிக்கோள் நாடு மக்கள் டெவலப்மெண்ட், இதுதான் காங்கிரஸுக்கு தெரிஞ்சதெல்லாம். அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் சோனியா காந்தி விட்டு கொடுத்து ஒரு நல்ல பிரைம் மினிஸ்டர் நம்ம தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லும் போது, இந்தியாவுடைய பிளானிங் கமிட்டி சேர்மனா இருந்தவர், ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இருந்தவர், இப்படிப்பட்ட ஒருத்தர் கையில நம்ம நாட்டை பிரைம் மினிஸ்டர் பண்ணா நம்ம நாடு செழிக்க வளரும்ன்ற ஒரு நல்ல எண்ணத்துல பிரைம் மினிஸ்டர் நம்ம மன்மோகன் சிங்கை பிரைம் மினிஸ்டர் பண்ணாங்க. அந்த நேரத்தில் நம்முடைய பாரத நாட்டின் ஒரு வளர்ச்சியாகப்பட்டது உலகளவு எட்டி பார்க்கும் வகையில் அந்த 10 ஆண்டுகள் 2014 இருந்து 2024 வரைக்கும்
2004 இருந்து 2014 வரைக்கும் 2004 to 2014 10 இயர்ஸ் வந்து இவர் இருந்தாரு பிரைம் மினிஸ்டரா. அந்த நேரத்தில் நம்முடைய பொருளாதாரம் ஓங்கி வளர்ந்தது, இந்திய நாடு வளர்ந்தது, நம்முடைய கட்சி வளர்ந்தது. இப்படி பல வழியில இந்த நாட்டிற்காக நம்ம சொல்ல போனாக்கா உத்யோக் காத்ரே கிராமத்துல மக்கள் வந்து வேலை வெட்டி இல்லாத இருக்காங்கன்னு சொல்றதுனால அவங்களுக்கெல்லாம் டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 300 ரூபாவது கிடைக்கும், ஒரு 200 ரூபாவது கிடைக்கும்ட்டு உத்யோக் காத்ரான்ட்டு இப்போ வந்து அது 280 ரூபாய் பண்ணியிருக்காங்க. அதனால அந்த ஒரு இது எடுத்து வந்தாரு. அதே போன்று ரைட் டு இன்ஃபர்மேஷன், எது பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னாலும் கவர்மெண்ட்ல இவர் என்ன டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காரு அட்மினிஸ்ட்ரேஷன் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம கவர்மெண்ட்ல இன்ஃபர்மேஷன் கேட்கிற உரிமை வந்து கொடுத்தவர். அதே வந்து ரைட் டு ஃபுட் சேஃப்டி, அதே பொருளாதார நம்மளுடைய ஃபுட் சேஃப்டிக்கு ரைட்ஸ் கொடுத்தாரு. அப்படின்னா அதை பதப்படுத்தி அதை காத்து அதை எப்படி இருக்குது எதெல்லாம் போட்டு இருந்தாங்க ஒரு காலத்துல சொசைட்டில அதெல்லாம் மாத்தி அமைச்சவர். இப்படி பல பொருளாதார திட்டத்தை இந்திய நாட்டிற்காக கொண்டு வந்த அவர் நேற்று இறந்து விட்டார் என்பதை தெரிந்து காங்கிரஸ் கட்சியின் சார்பாக இந்த இரங்கல் கூட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வேண்டிக் கொண்டு காங்கிரஸ் கட்சிக்கு நாங்கள் எப்பவும் உறுதுணையாக இருக்கிறோம் என்ற இந்த நல்ல நேரத்தில் நாம் உறுதி பூண்டு அவரை நாம் பூஜை செய்து வணங்குகிறோம். நன்றி, வணக்கம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி துவங்கி 100 ஆண்டுகள் கடந்ததைத் தொடர்ந்து தங்கவேல் தாலுகா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் அதன் வெற்றி விழா ராபர்ட்சன்பேட்டை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அலுவலகத்தில் நடைபெற்றது. கோலார் மாவட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பொதுச் செயலாளரும் வழக்கறிஞருமான திரு ஜோதிபாசு தலைமையில் இவ்விழா நடைபெற்றது. அவை உங்கள் பார்வைக்கு. மிகப்பெரிய சூழ்நிலைகள் இன்றைக்கு மாறி இருக்கிறது. இந்த கோலார் தங்கவயலில் இன்றைக்கு வேலை வாய்ப்பு இல்லை, தொழிற்சாலைகள் இல்லை. இன்றைக்கு பல்வேறு பிரச்சனைகளால் இன்றைக்கு தங்க சுரங்கம் மூடி 24 ஆண்டுகள் முடிந்திருக்கிறது. ஆனால் இன்றைக்கு தங்க சுரங்க தொழிலாளர்களுடைய உரிமைகள், அவர்களுடைய நிலுவைத் தொகைகள், இன்றைக்கு வீடுகளை சொந்தமாக்கப்பட வேண்டும் என்கின்ற அந்த நிலைகள் இன்றைக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது. பெமல் தொழிற்சாலையிலே இன்றைக்கு அந்த கான்ட்ராக்ட் தொழிலாளர்கள் எங்களை நிரந்தரமாக்கப்பட வேண்டும், எங்களுக்கு சம கூலி கொடுக்கப்பட வேண்டும், எங்களுக்கு ரிட்டையர்ட் ஆனால் விஆர்எஸ் பேக்கேஜ் கொடுக்கப்பட வேண்டும் என்று 26 நாட்களாக ஒன்றுபட்ட போராட்டத்தை இன்றைக்கு நடத்தினார்கள். வீறு கொண்டு நின்றார்கள். தங்கவயல் மக்களே இன்றைக்கு அவர்களுக்கு ஆதரவாக இன்றைக்கு நின்றார்கள். ஆனால் போராட்டங்களை மதிக்காத நிர்வாகம், போராட்ட உணர்வுகளை மதிக்காத அரசு இன்றைக்கு அந்த தொழிலாளர்களை நிராகரிக்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த தங்க வயலிலே அந்த தொழிற்சாலையிலே 4000 தொழிலாளர்கள் இன்றைக்கு கான்ட்ராக்ட் முறையிலே வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் யார்? இந்த தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள். அவர்களுடைய பிள்ளைகள் இன்றைக்கு கல்வி இருக்கிறது, திறமை இருக்கிறது, ஆனால் அவர்களுக்கு இன்றைக்கு வேலை இல்லை. அரசியல் சாசன சட்டம் இன்றைக்கு சொல்லுகிறது, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு வேலை வழங்கப்பட வேண்டும் என்ற அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் கண்ட கனவு இன்றைக்கு கேள்விக்குறியாக இன்றைக்கு நம் கண் முன்னாலே இருக்கிற பெமலிலே இன்றைக்கு இருக்கிறது. இப்படிப்பட்ட போராட்டங்களை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பெமல் கான்ட்ராக்ட் தொழிலாளர்களுடைய போராட்டத்தை டெல்லி வரை கொண்டு செல்லுகின்ற ஒரு வேலையை இந்த நூற்றாண்டிலே அதை நாங்கள் மிகப்பெரிய ஒரு போராட்டமாக வழிவகுப்போம். அதை வழிவகுக்கின்ற வகையிலே கோலார் தங்கவயலில் சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் என்கின்ற அனைத்து அரசியல் கட்சிகள் ஒருங்கிணைந்த ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது. அது உருவாக்கப்பட்டதினுடைய நோக்கம் தங்க சுரங்க தொழிலாளர்களுடைய பிரச்சனை, பெமல் கான்ட்ராக்ட் தொழிலாளர்களுடைய பிரச்சனை, இன்றைக்கு தங்கவயலிலே அடிப்படை பிரச்சனைகள், தங்கவயல் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு
தொலைநோக்கோடு இன்றைக்கு அந்த இயக்கம் இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த இயக்கத்தை வலுப்படுத்துகின்ற வகையிலே கூட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அதிலே அங்கம் வகித்து அந்த ஒரு இயக்கங்கள் எல்லாம் இன்றைக்கு தங்கவயலுக்கு தேவை என்கின்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இந்த நூற்றாண்டிலே ஓராண்டுகள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பல்வேறு போராட்டங்களையும் பல்வேறு நிகழ்ச்சிகளையும் வரலாற்று சிறப்புகளையும் தங்கவயல் மக்கள் மத்தியில் எடுத்து சென்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போராட்ட அறைகூவல்களை எல்லாம் இந்த ஆண்டிலே நாங்கள் நடத்துவோம். இதனுடைய முடிவு விழாவாக கோலார் தங்கவயலிலே அகில இந்திய பொதுச் செயலாளர் தோழர் டி ராஜா அவர்களை அழைத்து வந்து தங்கவயலினுடைய வரலாற்றை வெளிப்படுத்துகின்ற வகையிலே மிகப்பெரிய நிகழ்ச்சிகள் நடத்த இருக்கின்றது. இன்றைக்கு இந்த துவக்க நாள், இந்த இயக்கத்தினுடைய வரலாறு, இந்த இயக்கத்தினுடைய நோக்கம், இந்த நோக்கம் இதன் பிறகு எப்படி இந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்த கோலார் தங்கவயலில் மட்டுமல்ல இந்த நாட்டில் அவர்கள் இருக்கக்கூடிய பங்குகளை பற்றி எடுத்துரைப்பதற்காக இந்த பத்திரிகையாளர்களுடைய சந்திப்பு, இந்த நிகழ்வை எளிமையாகவும் இந்த நிகழ்ச்சியை இங்கு நடத்தி இருக்கின்றோம். இது மிகப்பெரிய அளவில் இங்கு நடத்தப்பட வேண்டும். இந்த நூற்றாண்டில் தங்கவயலை சேவ் கேஜிஎஃப் என்கின்ற அந்த கோஷத்தோடு பெமல் கான்ட்ராக்ட் தொழிலாளர்களுடைய உரிமைகளை பெற்றே தீர்வோம், தங்க சுரங்க குடியிருப்புகளை சொந்தமாக்குவதுகின்ற முயற்சியிலே வெற்றி பெற்றே தீர்வோம். கோலார் தங்கவயலிலே மிகப்பெரிய ஒரு மாற்று சிந்தனை கொண்ட ஒரு தங்கவயலாக மாற்றியே அமைத்து காட்டுவோம். தங்கவயலிலே ஒன்றுபட்ட போராட்டத்தையோ, ஜாதிக்கு அப்பாற்பட்ட போராட்டத்தையோ, மொழிக்கு அப்பாற்பட்ட போராட்டத்தையோ, தங்கவயல் மண்ணை காப்போம் என்கின்ற அந்த போராட்டத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கையில் எடுப்போம் என்று சொல்லி இன்குலாப் ஜிந்தாபாத்.